ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் பொறுத்தவரை ஒரு பிளேயருக்கு ஒன் டேப் அடிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஃபயர் பட்டன் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, இந்த ஃபயர் பட்டன்ல சைஸ், பொசிஷன், அது போக இந்த மாதிரி ட்ராக் பண்ணாதான் ஹெட்ஷாட் விழுகும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நான் வேற இப்பலாம் ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே போடுறது இல்ல. அதனாலே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட பேசாம போயிட்டாங்க. இப்படி எல்லாம் பேசாம இருக்காதீங்க. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. அது போக நீங்க ஏதாச்சும் என்கிட்ட பேச நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நீ பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதுல நீங்க டைரக்டா என்கிட்ட பேசலாம். சாரிங்க, நான் கண்டென்ட்டையே மறந்துட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ गाइस, இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாரா அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது நம்ம போன அப்டேட்ல யூஸ் பண்ண செட்டிங்ஸ், சென்சிட்டிவிட்டி, ட்ரிக், கஸ்டமைஸ்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரு சென்சிட்டிவிட்டியோ செட்டிங்ஸோ நான் சொல்றேன், நான் கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரியலா இருந்து ஒர்க் அவுட் ஆனா மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயி போச்சு. இந்த காரணத்தால் தான் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அதிகமா போடவே இல்லை. அதனால உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க.